கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நல்லவருங்க, நன்மை செய்கிறவருங்க. பிதாவுடைய அந்த தன்மை இயேசுவுக்குள் இருந்தபடியால், பிதா தம்முடைய குமாரனை அபிஷேகித்திருந்தபடியால், வாசிக்க வேண்டாம், அப்போஸ்தலர் 10:38, தேவன் தம்முடைய குமாரனை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் செய்தார். பிதா அவருடனே கூட இருந்தபடியால், மறுபடியும் சொல்றேன், பிதா அவருடனே கூட இருந்தபடியால் நன்மை செய்கிறவராய். பிதா என்ன பண்ணாரு? யாருக்கும் பிதா தீமை பண்ணாரா? பிதா என்ன பண்ணாரு? நமக்கு என்ன செய்கிறவரு? நமக்கு என்ன செய்ய மாட்டாரு? இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தம் எல்லாம் நன்மை தான். யாக்கோபு சொல்லுகிறார், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து உண்டாகி இப்ப இறங்கி வருகிறத சொல்றேன். உங்களுக்காய் கர்த்தர் தூதனை அனுப்பி இருக்கிறதை சொல்றேன். குமாரனாக இயேசுவுக்குள்ளே உங்களுக்கு வருகிற, நமக்கு வருகிற, நம்ம சபைக்கு வருகிற பெரிய ரட்சிப்பை சொல்லுகிறேன். யூதர்கள் வழியாய் ரட்சிப்பு வருகிறது. ஆனால் குமாரனாக இயேசுவுக்குள்ள ரட்சிப்பின் கிரியை முடிச்சிட்டார். இப்போ நான் பேசுகிற சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ரட்சிப்பு வருது. தேவன் தாமே அற்புத அடையாளங்களினால் சாட்சி கொடுத்த பெரிதான ரட்சிப்பு என்று எபிரேயர் 2:4 சொல்லுகிறார். உங்களுக்கு ரட்சிப்பு வருகிறது என்று சொல்லும்போது, அந்த ரட்சிப்பு உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் உங்கள் விசுவாசத்துக்கு அடுத்த காரியம், எதிர்பார்ப்புக்கு அடுத்த காரியத்தில் ரட்சிப்பு வரல. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தேவன் சாட்சி கொடுத்த ரட்சிப்பு, அற்புதங்களோட அடையாளங்களோட உங்களுக்கு பெரிய சாட்சியோட ரட்சிப்பு வருகிறதை, உதவி வருகிறதை, நன்மை வருகிறதை, ஃபேவர் வருகிறதை, புதிய அற்புதமான நிகழ்வு வருகிறதை இந்த செய்தியிலே ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார்.